ஜஸ்ட் இமேஜின், நீங்க ஒரு ஐலாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்காங்க. இது வரைக்குமே அந்த ஐலாண்டுக்குள்ள எந்த ஒரு தப்புமே நடந்தது கிடையாது. அதாவது கொலை, பொண்ணுங்க கிட்ட தவறா நடந்துக்கிறது, சக மனுஷங்களை காயப்படுத்துறது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தப்புமே இது வரைக்குமே அந்த ஐலாண்டுக்குள்ள நடக்கல அப்படின்னு வச்சுக்காங்க. சொல்ல போனா அது அந்த லெவலுக்கு சேஃபான ஒரு பிளேஸ் அப்படிங்கறதுனால அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கதவுக்குமே தாழ்பால் கூட கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட்ல சம்மர் வெக்கேஷனுக்காக 6 வயசான ஒரு சின்ன பொண்ணு அங்க வருது. இப்படி வந்து அந்த பொண்ணு அவங்க தாத்தா பாட்டி கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல திடீர்னு அந்த பொண்ணு வந்துட்டு காணாம போயிருது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுது. இதுக்கப்புறமா அந்த ஐலாண்ட் வச்ச அந்த பொண்ணுக்கு ரொம்பவும் மோசமான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இது வரைக்குமே அந்த ஐலாண்டுக்குள்ள நடந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்ப இந்த தப்புக்கான காரணம் உங்களுடைய ஐலாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருது. இப்ப உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கேஸ்ல நாம ஜஸ்ட் இமேஜின் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான இன்ட்ரோ கொடுத்திருப்போம். இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரோ கொடுக்கறது மூலமா இந்த கேஸ் வந்துட்டு இன்னுமே உங்ககிட்ட ரொம்பவே டீப்பா வந்து சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு கேஸ் இன்ட்ரோ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஜஸ்ட் இமேஜின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. வாங்க கேஸ்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். 2010 ஸ்காட்லாந்து. ஜார்ஜினா அப்புறம் ராபர்ட் அப்படின்ற 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அக்டோபர் 22, 2011 வந்துட்டு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு அலிசா அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. இந்த அலிசா பிறந்த 3 மாசத்துல இருந்து இவங்க 2 பேருக்குள்ள எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு போயிட்டு இருந்தது. இவங்க 2 பேருக்குள்ள எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இதனால இதுக்கு மேல நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழ வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. இப்படி டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா ஜார்ஜினா வந்துட்டு கை குழந்தையா இருந்த அலிஷாவை தான் கூட இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சில வருஷங்கள் போகுது. 2017 இப்ப அலிஷாவுக்கு 5 வயசு இருக்கும். இப்பதான் ஜார்ஜினா ஆரோன் ஜான் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்றாங்க. இவங்க 2 பேருக்கும் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போயிருது. இந்த சமயத்துல தான் ஜார்ஜினா அவங்களுடைய முன்னாள் கணவனான ராபர்ட்டை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தது, எனக்கு அலிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கு, இப்ப டைவர்ஸ் ஆகி நாங்க தனியா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இப்ப ஆரோன் அப்படின்ற அந்த நபர் வந்துட்டு எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, எனக்கு 19 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, நான் இப்ப தனியா தான் இருக்கேன், நான் உங்க குழந்தையும் என்னோட குழந்தை மாதிரி சேர்ந்து பாத்துக்கிறேன், சொல்ல போனா இந்த 2 குழந்தைகளும் நம்ம 2 பேருமே பத்திரமா பாத்துக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல அலிஷாவுடைய அப்பாவான 26 வயசான ராபர்ட் அப்படின்றவர் 17 வயசு இருக்கக்கூடிய டோனி மெக்கலன் அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ராபர்ட்டோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்க இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அலிசாவுடைய தாத்தா பாட்டி. இவங்க எல்லாருமே ஐலி பூட்டியா அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல இருக்காங்க. ராபர்ட்டும் 17 வயசான டோனியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு ராபர்ட்டோட அப்பா அம்மா இருக்கக்கூடிய அதே ஐலாண்டுக்கு போயிடுறாங்க. என்னதான் ராபர்ட்டுக்கும் ஜார்ஜினாவுக்கும் டைவர்ஸ் ஆயிருந்தாலும் அவருக்கு அவங்க பொண்ணு மேல பயங்கரமான பாசம் இருக்கு. இதனால நான் அலிசாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் பல முறை அவங்கள பார்க்க போயிருக்காரு. ஆனா அலிசாவை ராபர்ட்னால முழுசா பார்க்கவே முடியல. இதனால இவரு கோர்ட்ல போயிட்டு என்னோட பொண்ணை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறாரு. கோர்ட்ல இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்ல 2 முறை நீங்க போயிட்டு உங்களோட பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் தராங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு சம்மர் வெக்கேஷன் எதனாச்சும் வருது அப்படின்னு சொன்னா 2 பேருக்கு கூடயுமே ஈக்குவலா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்பதான் அலிஷாவுக்கு சம்மர் வெக்கேஷன் வருது. இப்ப 1 ஜூலை 2018 அலிஷா அவங்க அப்பா கூட ஐலி பூட் அப்படின்ற அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. இப்படி இவங்க அந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஜார்ஜியாவை பத்தி இவங்க டாடா காமிச்சிட்டு சிரிச்சிட்டு போயிருக்காங்க. இதுதான் அவங்க அம்மா அந்த பொண்ணை கடைசியா பார்த்தது. அந்த ஐலாண்டுக்குள்ள அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதுவுமே தெரியாம அலிஷா ரொம்பவே சந்தோஷமா அவங்க அப்பா கூட தாத்தா பாட்டி பாக்குறதுக்கு அந்த ஐலாண்டுக்கு போனாங்க. அலிஷா வந்துட்டு யாரு, இவங்க என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்றத நம்ம பாத்திரலாம். அலிஷாவுக்கு ரைட்டிங் அப்படிங்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க எந்த விஷயத்த பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு வித்தியாசமா எது பட்டாலும் சரி, அது எல்லாத்தையுமே ரைட் பண்ணி வச்சுப்பாங்களாம். இந்த அலிஷாவுக்கு ஜிம்னாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூடவே கேக் செய்யறது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. எப்பப்பெல்லாம் அவங்க அம்மா கிச்சன்ல உட்காந்து கேக் செய்யறாங்களோ அப்பெல்லாம் இவங்களும் போயிட்டு நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அண்ட் ரொம்பவே ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன், எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்பவே கைண்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இதனால அலிஷாவை அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே ஸ்மைலிங் அண்ட் ஹாப்பி யங் கேர்ள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த கேஸ்க்காக நம்ம இன்னொரு ஃபேமிலியை பத்தியும் பார்க்க வேண்டியது இருக்கு. 2006ல கிறிஸ்டோபர் அப்புறம் ஜெனட் அப்படின்ற ஒரு கப்பல் இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்கு. பையன் பேரு ஆரோன் தாமஸ், பொண்ணு பேரு ஏமி. இதுல ஆரோன் அப்படின்ற அந்த பையனுக்கு 5 வயசு இருக்கும் போதுதான் இவங்க மொத்த ஃபேமிலியுமே அந்த ஐலாண்டுக்கு குடி வராங்க. ஆரோனுடைய
குடும்பம் வந்துட்டு அந்த ஐலாண்ட்லயே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குடும்பம். இவனுடைய அப்பா அம்மாக்கு இடையில எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே தான் இருக்குமா. இதுல இவங்களுடைய அம்மா ஜெனட்டுக்கு வந்துட்டு நிறைய குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. இதுல எப்ப பார்த்தாலும் ஆரோனுக்கும் அவனுடைய அம்மாவுக்கும் இடையில சண்டை வந்துகிட்டே தான் இருக்குமா. அது சின்ன வயசுல இருந்தே போயிட்டு இருக்கு. இந்த சண்டையில ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அவங்களோட கோவத்தை காட்டிப்பாங்களாம். இப்படி இருக்கிறதுனால ஆரோன் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா கோவப்படுறான். அடிக்கடி பயங்கரமா டிப்ரெஷனுக்கு போயிடுவான். சில சமயங்கள்ல ஆரோன் வந்துட்டு அவனையும் அவனை வந்துட்டு தாக்கிப்பானான். இந்த மாதிரி இவனோட ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா இவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இவனை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அங்க இவனை செக் பண்ண டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு ADHD இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அட்டென்ஷன் டிஃப்ளெக்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இந்த டிசார்டர்ல இருக்கிறவங்க எப்ப பாரு பயங்கரமா டிப்ரெஷன்ல இருப்பாங்களாம். அதே மாதிரி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்குமா. ஆரோனும் அவனோட ஸ்கூலுக்குள்ள பயங்கர ஆக்டிவான ஒரு பர்சனா இருந்திருக்கான். அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆரோனை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா இவன் எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு ஊரை சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி பண்றது, ட்ரிங்க் பண்றது அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பனிங்கா இருப்பானோ. ஆரோனுக்கு அந்த சமயம் 15 வயசு ஆகுது. அப்ப அவனுக்கு நம்ம எப்பயுமே ஃபிட்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும் அப்படின்னு தோணுனதுனால அப்பயே அவன் ஜிம்க்குலாம் போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல ஆரோனுக்கு யூடியூப்ல ஒரு பாப்புலரான பர்சன் ஆகணும் அப்படின்ற ஆசையும் இருந்தது. அதனால இவன் தினம் பண்ற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன் வீலாக யூடியூப்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனோட 15வது வயசுக்கு மேல இவனோட ஆக்டிவிட்டியில நிறையவே சேஞ்சஸ் இருக்கிறத சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்திருக்காங்க. இவனோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 15 வயசு ஆகுது. இதுக்கு மேல நம்ம சின்ன குழந்தை கிடையாது, சின்ன பசங்க மாதிரி விளையாண்டு கூடாது, நம்ம மெச்சூர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி இவனே இவனுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். இதனால நிறைய பொண்ணுங்களை வந்துட்டு கிண்டல் பண்ணலாம், முடிஞ்சா பொண்ணுங்க கிட்ட நம்ம தவறா கூட நடந்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் அப்பயே அவனுக்குள்ள வருது. இதுக்கப்புறம் ஒரு நாள் ஆரோன் 2017ல Facebookல ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்ல அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒருத்தரை கொலை பண்ணணும், இப்படி கொலை பண்றது மூலமா கிடைக்கக்கூடிய அந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு தடவையாச்சும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இந்த போஸ்ட்டை பார்த்த எல்லாருமே இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இவனை கூட்டிட்டு போயிட்டு ரீஹபிலேஷன் சென்டர்ல சேர்த்து விட்டாங்க. அங்க ஆரோன் 2 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 2 மாசம் கழிச்சு மறுபடியும் வீட்டுக்கு வரான். இதுல ஆரோனோட வீட்டுல இருந்து வெறும் 5 மீட்டர் தூரத்துல தான் ராபர்ட்டோடைய வீடு இருக்கு. இதுல ராபர்ட்டும் ஆரோனும் வந்துட்டு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல போனா ராபர்ட் ஆரோனை தன்னோட பையன் மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு. இப்ப ராபர்ட் வந்துட்டு ஆரோன் கிட்ட தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான டோனியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளயுமே ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு. இதுல ராபர்ட்டுக்கும் டோனிக்கும் போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் போதைப் பொருள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது ஆரோன் ஒரு தடவை பாத்துறான். பார்த்துட்டு எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். ராபர்ட் இதெல்லாம் நீ பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் தப்பு, இந்த வயசுல இது நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லாம சரி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி தந்திருக்காரு. ஆனா ஆரோன் இந்த மாதிரி ராபர்ட் கிட்ட இருந்து போதைப் பொருள் வாங்கி யூஸ் பண்றான் அப்படின்ற விஷயம் ஆரோனுடைய அம்மாவான ஜெனட்டுக்கு தெரியுது. உடனே இது ஜெனட்டுக்கு பயங்கரமான கோவம் வந்திருக்கு. ஜெனட் ஸ்ட்ரெயிட்டா ராபர்ட் கிட்ட போயிட்டு நீ பண்றதெல்லாம் கரெக்டா, அவன் உன்னோட பையன் மாதிரி தானே, அவனுக்கு போயிட்டு போதைப் பொருள் கொடுத்துருக்க, அவனா வந்து உங்ககிட்ட இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாலும் இதெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, வேணாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருக்க. ஆனா நீ அந்த மாதிரி சொல்லாம நீ அவனுக்கு போதைப் பொருள் எடுத்து தந்திருக்க, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, இதுக்கு மேல நீ என்னோட பையனுக்கு எந்த விதமான போதைப் பொருளும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு அவங்க அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இப்படி இந்த மாதிரி போய்கிட்டு இருந்த இந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அலிஷா வந்துட்டு சம்மர் வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக இந்த ஐலாண்டுக்கு வராங்க. ஜூலை 1 அலிஷா அந்த ஐலாண்டுக்கு வந்த 3 நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு அலிஷாவுடைய அப்பாவுடைய கேர்ள் ஃப்ரெண்டான டோனி வந்துட்டு வா நான் உன்னை தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அலிஷாவோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அலிஷாவை தூங்க வைக்கிற மாதிரியான பல கதைகளை அவங்களுக்கு சொல்றாங்க. அலிஷாவும் நல்லா படுத்து தூங்குனதுக்கு அப்புறமா டெரி வந்துட்டு அந்த ரூமுடைய கதவை இப்படி சாத்திட்டு அவங்க அந்த ரூமை விட்டு கிளம்புறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீடுகள்ல இருக்கக்கூடிய எந்த டோருக்குமே தாழ்பால் இல்ல அப்படின்றதுனால அந்த டோர் அன்னைக்கு ஜஸ்ட் சாத்தி மட்டும்தான் இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் அதாவது ஜூலை 1 16 வயசான ஆரோன் வந்துட்டு தன்னோட வீட்டுல ஒரு பார்ட்டி ஒண்ணு கண்டக்ட் பண்ணியிருந்தான். இந்த பார்ட்டிக்கு அவனோட 15 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா குடிச்சிட்டாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நைட்டு 1:30 மணி இருக்கும். ஆரோனுக்கு அந்த ADHD அப்படின்ற அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதனால அவன் நிறைய தடவை தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுவான். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரூம்ல பார்ட்டி பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் இவன் மட்டும் அவனோட ரூம்குள்ள போயிட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். ஆனா பார்ட்டி பண்ணிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சுத்தி சுத்தி பாக்குறாங்க, எங்க ஆரோனை காணோம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ரூமா திறந்து பார்த்த அந்த சமயத்துல ஆரோன் அவனோட ரூம்குள்ள தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து அவன் தற்கொலை பண்றதை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வராங்க. நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற, என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னோட அப்பா அம்மா பண்றது எனக்கு எதுவுமே சுத்தமா பிடிக்கல, என்னோட அம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு இவங்க கிட்ட இருக்கவே பிடிக்கல, எனக்கு எங்கேயாச்சும் போயிடணும் போல இருக்கு, என்ன விடுங்க நான் போறேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்கான். இவன் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லடா அப்படின்ற மாதிரி சமாதானம் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நீ இந்த வீட்டுல தனியா இருக்க வேணாம், இன்னைக்கு நைட்டு எங்க கூட வந்து படுத்துக்க
அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆரோன் வந்துட்டு இல்ல என்னால வரவே முடியாது, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே எவ்வளவோ சொல்லி அவனை கூப்பிட ட்ரை பண்றாங்க, ஆனா அவன் வரவே மாட்டேன் அப்படின்றான். நேரம் போக 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 ஒவ்வொருத்தரா வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. கடைசியில் இருந்த ஃப்ரெண்ட்ஸும் சரிடா நீ பத்திரமா பாத்துக்க, எதுவும் நீ யோசிக்காத, நல்லா படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சமயம் ஆரோன் வந்துட்டு பயங்கரமா கண்ணு முன்னு தெரியாம குடிச்சிருந்தான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருந்தது. இதனால இப்போ நம்ம போதைப் பொருள் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வீடு ஃபுல்லா எங்க போதைப் பொருள் இருக்கு அப்படின்ற மாதிரி தேடி பார்த்திருக்கான். ஆனா அவனுக்கு எங்கேயுமே அந்த போதைப் பொருள் கிடைக்கல. எல்லாமே தீந்து போச்சு போல இருக்கு, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவனோட போன் எடுத்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கால் பண்ணி எனக்கு போதைப் பொருள் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆனா அந்த சமயம் யாருக்கிட்டையுமே எதுவுமே கிடைக்கல, என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்பதான் ஆரோனுக்கு ராபர்ட்டோட ஞாபகம் வருது. கண்டிப்பா ராபர்ட் வந்துட்டு போதைப் பொருள் வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி ராபர்ட்டுக்கு கால் பண்ணி பார்க்கறான். ஆனா அன்னைக்கு ராபர்ட் வந்துட்டு அந்த காலை எடுக்கல. என்னால சுத்தமா முடியல, எனக்கு இப்ப வேணும்னா இப்பயே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா ராபர்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. இப்ப ஆரோன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை ராபர்ட் நல்லா படுத்து தூங்கி இருந்திருக்கலாம், அதனாலதான் ரிப்ளை பண்ணாம இருந்திருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா என்னுடைய அம்மா வந்துட்டு ராபர்ட்டை போயிட்டு எதுக்காக இதெல்லாம் நீ தந்த அப்படின்னு சொல்லி மிரட்டினதுனால கூட அவர் ரிப்ளை பண்ணாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா இந்த சமயம் ஆரோனால கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தனக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் அவனோட மைண்டுக்குள்ள இருந்தது. அங்க இருக்கக்கூடிய எந்த வீட்லயுமே தாழ்பால் இல்லை அப்படின்றதுனால அதை நம்மளே போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு தோணுது. இதனால இவன் சத்தம் போடாம அவனோட வீட்டுல இருந்து வெளியில போறான். ஆனா வெளியில போறதுக்கு முன்னாடி அவன் கூட கிச்சன்ல இருந்து ஒரு கத்தியும் எடுத்துக்கிட்டே வெளில போறான். இப்படி போன இவன் சத்தம் போடாம ராபர்ட்டோட வீட்டுக்குள்ள பூந்து ஒவ்வொரு ரூமா போயிட்டு இதனாச்சும் போதை பொருள் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்படி இவன் பார்த்துட்டு இருந்தப்பதான் அலிசா தூங்கிட்டு இருந்த அந்த ரூமுடைய கதவை ஓபன் பண்றான். உள்ளார போறான். உள்ளார அலிசா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இவன் யார் இந்த பொண்ணு எப்ப வந்தது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் அங்கேயே நின்று யோசிச்சுட்டு அதுக்கு மேல அலிசாவை பிடிச்சி தோல் மேல போட்டுட்டு அந்த ரூம் விட்டு கிளம்புறான். இப்படி வெளியில போனவன் அலிசாவை தூக்கி தோல்ல போட்டுட்டு பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருக்கான். இப்படி இவன் நடக்க 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 அலிசாவுக்கு தூக்கம் தெளியுது. அலிசா முழிச்ச உடனே இவங்க பயந்து போறாங்க. என்னாச்சு, என்ன எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு ஆரோன் வந்துட்டு நீ கத்தாத, நான் உன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான். ராபர்ட் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ராபர்ட் தான் வந்து உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அந்த 6 வயசான சின்ன பொண்ணு அலிசாவும் சரி இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்பி அவன் கூட போயிருக்கான். இவன் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச ஹோட்டலுக்குள்ள போறான். சொல்ல போனா அந்த ஹோட்டலை சமீபமா யாருமே யூஸ் பண்ணல. அந்த ஹோட்டல் ஆள் நடமாட்டமே இல்லாம அமைதியா தனியா இருந்திருக்கு. அங்கேயும் அலிசாவை கூட்டிட்டு போன உடனே அவங்களுக்கு பயங்கரமா பயம் வருது. கண்டிப்பா அப்பா நம்மள இங்க வர சொல்லி இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப ஆரோன் வந்துட்டு அலிசாவை தவறான இடத்துல தொடுறான். இது ஒரு பேட் டச் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்த விட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி கத்தி இருக்கு. வாயை மூடு, நீ கத்தாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான். இதுக்கப்புறமா அந்த சின்ன பொண்ணுகிட்ட இவன் அநியாயமா தப்பா நடந்திருக்கான். இதுக்கப்புறம் இந்த பொண்ணை நம்ம உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பயங்கரமா அடின்னு அடிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். முழுசா உலகம்னா என்னன்னு கூட தெரியாத அந்த பொண்ணு அதே இடத்துல ரொம்ப கொடூரமான காயங்களோட இறந்து போகுது. இப்ப ஆரோனோட ட்ரெஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரத்தமா இருந்ததுனால அந்த பொண்ணோட ட்ரெஸ் இவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி அங்க இருக்கக்கூடிய பீச்சில் தூக்கி போட்டுட்டு அவன் யாருக்குமே தெரியாம பொறுமையா அவனோட வீட்டுக்கு போறான். இப்படி வீட்டுக்கு போன இவன் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டமே அப்படின்ற எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாம நிம்மதியா போயிட்டு குளிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்ட்டு பெட்டுக்கு தூங்க போகும்போது தான் அவன் வச்சிருந்த போன் காணோம் அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியுது. இந்த போனை நம்ம எங்க மிஸ் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சு பார்க்கறான். அப்பதான் அந்த பாலடைஞ்ச ஹோட்டல்ல தான் கண்டிப்பா அந்த போன் இருக்கணும். நம்ம யாருக்கும் தெரியாம போயிட்டு அந்த போனை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவன் வீட்டை விட்டு அந்த ஹோட்டலுக்கு போறான். இப்படி அந்த ஹோட்டலுக்கு போன இவன் அங்க இருக்கிற அவனோட போனை பார்க்கறான். போனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த போனை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து படுத்துங்கிறான். இதுக்கப்புறமா விடியுது. அதுக்கு அடுத்த நாள், அதாவது ஜூலை 2018 அலிசாவோட தாத்தா வந்துட்டு அலிசாவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணிட்டு அலிசாவோட ரூம்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. ஆனா அங்க அலிசா இல்ல. என்னாச்சுன்னு தெரியல, தூங்கிட்டு இருந்த பொண்ணை காணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை விளையாடுறதுக்காக காலையில எந்திரிச்சு கூட வெளியில போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அவங்க வெளியில வந்து பார்த்தப்ப வெளியில அலிசாவோட சைக்கிள் அங்கேயே இருந்திருக்கு. அலிசா அந்த இடத்தை விட்டு எங்க வெளியில போறதா இருந்தாலும் சரி அவ சைக்கிள் எடுத்துட்டு தான் போவா. அலிசாவோட சைக்கிள் இங்கே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி போயிருப்பா, யாராச்சும் கூட்டு போயிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. உடனே அலிசாவோட தாத்தா வந்துட்டு ராபர்ட்டுக்கும் டெரிக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி அலிசாவை பார்த்தீங்களா, என்னாச்சுன்னு தெரியல, வீட்டுல காணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்ப எங்க 2 பேருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல டெரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நான் தான் கதை சொல்லி அவளை தூங்க வச்சுட்டு வெளில வந்தேன், கண்டிப்பா அவர் ரூம்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மறுபடியும் அலிசாவோட தாத்தா வீடு ஃபுல்லா போயிட்டு தேடி பாக்குறாங்க. ஆனா எங்கேயுமே அலிசாவை காணும். உடனே இவங்க அலிசா காணும் அப்படின்ற விஷயத்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாங்க. இந்த விஷயம் ஆரோனுடைய அம்மாவுக்கும் தெரிய வருது. அவங்களும் அலிசாவை ஒரு இடம்
விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆரோனோட அம்மாவுக்கு அலிஷாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பப்பெல்லாம் அவங்க சம்மர் வெக்கேஷனுக்கு இங்க வராங்களோ அப்பெல்லாம் இவங்க கூட நிறைய இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆரோனோட அம்மா அலிஷாவை பார்த்து அடிக்கடி நீ ரொம்ப கியூட்டா இருக்க, நீ ரொம்ப பெரிய ஆளா வருவ அப்படின்ற மாதிரிலாம் விஷ் பண்ணுவாங்க. இதனால அலிஷா காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை அவங்களால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியும். இதுக்கப்புறம் அவங்க பாட்டி காலையில 6:23க்கு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி என்னோட பேத்தி இந்த மாதிரி திடீர்னு காணாம போயிட்டா, எங்க போனா அப்படின்னு தெரியல, சீக்கிரமா வந்து தேடித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அலிசாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அலிசாவோட பாட்டி அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த மாதிரி என்னோட பேத்தியை வந்துட்டு திடீர்னு காணாம போயிட்டா, அவ எங்க போனான்னு தெரியல, யாருக்காச்சும் எதனாச்சும் தகவல் தெரிஞ்சா உடனடியாக எங்களை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் போடுறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் காலையில 9:01க்கு ராபர்ட்டோட போனை அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டான டோனி வந்துட்டு எடுத்து பாக்குறாங்க. எடுத்து பார்த்தப்ப அதுல ஆரோன் நைட்டு வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி போதை பொருள் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த மெசேஜஸ்லாம் இருக்கு. கூடவே அவர் பண்ண காலையும் பாக்குறாங்க. உடனே டோனி அதுக்கு வந்துட்டு சாரி ராபர்ட்டும் நானும் நைட்டு போனை பார்க்கல, இப்பதான் நாங்க இந்த மெசேஜை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்றாங்க. இப்ப ஆரோன் வந்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் ஒன்னு போடுறான். அதுல சாரி டசன்ட் மேட்டர் அப்படின்னு போட்டு அது கூடவே 2 லாஃபிங் எமோஜியை போட்டிருக்கான். உடனே டோனி வந்துட்டு அலிஷாவை நேத்து நைட்ல இருந்து காணும், நீ எதுவும் பாத்தியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஆரோன் வந்துட்டு ஓ டேம் ஐ எம் ஷூர் ஷி நாட் வென்ட் டூ ஃபார் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போடுறாரு. கூடவே கடைசியா வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளை போட்டு அனுப்புறாரு. மார்னிங்ல இருந்தே அலிசாவை காணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அலிசாவோட வீட்டுக்கு வெளியில ஒரு கத்தி கிடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்துட்டு அந்த கத்தியை எடுத்து வச்சிருந்தாரு. அவர் இந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த மாதிரி வெளியில ஒரு கத்தி கிடக்கு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இது நாம அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அலிஷா எங்க அப்படின்றத நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கார், ஹெலிகாப்டர், போட்ஸ், சர்ச் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்த வச்சுமே தேடுறாங்க. அதே சமயத்துல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் ஒருத்தர் விடாம கேங்கா ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் ஜார்ஜ் வில்லியம்ஸ் அப்படின்றவர் அங்க இருக்கக்கூடிய அந்த பாலடைஞ்ச ஹோட்டலுக்குள்ள போயிட்டு நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஹோட்டலுக்கு உள்ளார போறாரு. அதுக்குள்ள போன அவருக்கு பயங்கரமான ஷாக். அலிஷா ட்ரெஸ் இல்லாத நிலைமையில ரொம்பவே மோசமா கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்காங்க. இந்த தகவல் காலையில 8:45க்கு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு போகுது. இந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட்டோட வீட்டுல இருந்து ரொம்பவே பக்கம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னா 1/4 மணி நேரத்துல போயிடலாம். இந்த விஷயத்தை எல்லாருமே Facebookல போஸ்ட் பண்றாங்க. அந்த இடத்துல இருந்து 110 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய அலிஷாவுடைய அம்மாவான ஜார்ஜினா அந்த போஸ்ட பாக்குறாங்க. காலையில அவங்க பொழுது போல அப்படின்னு சொல்லி சும்மா Facebookை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் அவங்க பொண்ணு இந்த மாதிரி மோசமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க, காரணம் யாருன்னு தெரியல அப்படின்ற அந்த நியூஸ் அந்த Facebookல பாக்குறாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அதிர்ச்சியில உடனடியாக அவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்பிங்க வராங்க. அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் அலிஷாவோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. இதுல கிடைச்ச ரிப்போர்ட் படி அலிஷாவோட உடம்புல மொத்தம் 117 இடத்துல காயங்கள் இருந்திருக்கு. இதுல அலிஷா உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு கொஞ்சம் காயம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாதி காயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அதாவது செடி கொடியால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த கொலைகாரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடி கிளையெல்லாம் உடைச்சு அடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல அலிஷாவோட மூக்குலையும் வாயிலையும் எக்கச்சக்கமான காயங்கள் ஆயிருக்கு. அலிஷா கத்திரக்கூடாது அப்படின்றதுனால அவங்களோட வாயில எதனாச்சும் வச்சு அடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே அவங்க சாகணும் அப்படின்றதுக்காக அவங்களோட மூக்கையும் பிடிச்சி இருக்கலாம். அதுவும் போக அலிஷாவோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் நிறையவே டேமேஜ் ஆயிருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. கழுத்தை ரொம்பவே கொலவெறியில இறுக்கி நெரிச்சிருக்காங்க, அதனாலதான் அலிஷா செத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் பல கொடூரமான விஷயத்த டாக்டர்ஸ் கூட சொல்லல. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இந்த கொலைகாரன் யார் அப்படின்னு தெரியல, வெறும் 6 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான், இவன் மட்டும் கிடைச்சான் அப்படின்னு சொன்னா சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்பவே தெளிவா இருக்காங்க. அது என்ன அப்படின்னா அந்த கொலைகாரன் இந்த ஐலாண்டுக்குள்ளேயே தான் இருக்கான். இந்த ஐலாண்டை விட்டு அவன் வெளியவே போல அப்படின்றதுல அவங்க கிளியரா இருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஐலாண்ட்ல கொஞ்சம் குடும்பங்க தான் இருக்குது அப்படின்றதுனால வீடு வீடா போயிட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சாங்க. கூடவே அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அலிஷா இறந்து போயிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அலிஷாவை பத்தி எதனாச்சும் சொல்லுங்க, யார் இந்த கொலையை பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்ல உங்களுக்கு யாருமேலாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்ற மாதிரி பல விதத்துல கேள்வி கேட்டு வராங்க. இந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த ஐலாண்டுக்குள்ள யார் யார் வீட்டுல எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து எங்க கிட்ட தாங்க, அதை வெரிஃபை பண்ணி எதனாச்சும் எங்களால கண்டுபிடிக்க முடியுதான் நாங்க பாக்குறோம், தயவு செஞ்சு இந்த கேஸ்க்கு பொதுமக்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சமயத்துல தான் ஜெனட் என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம வீட்லயே சிசிடிவி கேமரா இருக்கு, கண்டிப்பா அதை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொலைகாரன் யார் அப்படின்றத கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவசரமா அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து போட்டு பாக்குறாங்க. இப்பதான் இந்த ஃபுட்டேஜ்ல ஆரோனோட அம்மாவான ஜெனட் வந்துட்டு வித்தியாசமான ஒண்ணு பாக்குறாங்க. அலிஷா காணாம போன அன்னைக்கு கரெக்டா அதே ராத்திரி 1:52க்கு ஆரோன் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பி இருக்கான்.
போயிருக்கான். இப்படி வெளியில போன இவன் 3:35க்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கான். இதுக்கப்புறம் இவன் மறுபடியும் 3:45க்கு வெளியில போயிருக்கான். 3:53க்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கான். இதே மாதிரி இவன் 2 தடவை அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ இவங்க அம்மா எதுக்கு ஆரோன் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் வெளியில் போயிட்டு வரணும், அதுவும் கரெக்டாக அலிஷா காணாமல் போன அன்னைக்கு. இப்போ ஜெனட்டுக்கு சந்தேகம் வருது. உடனடியாக அவங்க பையனான ஆரோனை கூப்பிட்டு வச்சு எதுக்காக இந்த மாதிரி 2 தடவை நீ அன்னைக்கு வீட்டு விட்டு வெளில போயிட்டு வந்த, நீ எதனாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆரோன் வந்துட்டு கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் ரொம்பவே கேஷுவலா, எனக்கு தூக்கம் வரல அதனால தான் நான் வெளில போயிட்டு வந்தேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஜெனட்டுக்கு இவன் சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரி தோணலை. மரியாதையா உண்மை என்ன அப்படின்னு சொல்லு, அலிஷாவோட கொலைக்கும் உனக்கும் எதனாச்சும் சம்மந்தம் இருக்கா, இல்ல இத பத்தி உனக்கு எதனாச்சும் தெரியுமா, ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. அதுக்கு ஆரோன் எனக்கு எதை பத்தியுமே தெரியாதுன்ட்டு அங்க இருந்து போறான். ஜெனட்டுக்கு ஆரோன் மேல பயங்கரமான சந்தேகம் வருது. அதனால அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம, அதாவது இது தன்னோட பையன் அப்படின்னு கூட யோசிக்காம உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்து என் பையன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு விசாரிங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஆரோன் கிட்ட எதுக்காக 2 தடவை வெளியில போயிட்டு வந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆரோன் வந்துட்டு எனக்கு ஸ்மோக் பண்ணும் போல இருந்துச்சு, அதான் வெளியில ஒரு வாக் போயிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு வெளில போயிட்டு வந்தேன். 2வது தடவை எதனாச்சும் போதை பொருள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, சரி எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கு வெளில போனேன். மற்றபடி எனக்கும் இந்த கேஸ்க்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் எவ்வளவு விசாரிச்சும் ஆரோன் வந்துட்டு வாயையே திறக்கல. ஜூலை 4, 2018 ஆரோன் மேல சந்தேகப்பட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ஆரோனை அரெஸ்ட் பண்றாங்க. இங்க வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் ஆரோன் கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா ரொம்பவே சிம்பிளா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றான். 13 ஜூலை 2018 இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல பல கேள்விகள் கேட்கறாங்க. ஆனா எதுக்குமே ஆரோன் வந்துட்டு பதில் சொல்லல. இதுக்கப்புறம் டிசம்பர் 10, 2018 இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்டுக்கு வருது. அப்பயுமே வாயை திறக்கல. இதுக்கப்புறம் கோர்ட் வந்து பிப்ரவரி 2019 இந்த கேஸ்க்கான தீர்ப்பு வழங்கணும். அதுக்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ் ஆரோனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லிடுது. அதே மாதிரி இந்த கேஸ் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்துல ஆரோனுக்கு வந்துட்டு 18 வயசு கூட ஆகல அப்படின்றதுனால எந்த டிவி நியூஸஸ்லயுமே ஆரோனோட பேரை வந்துட்டு சொல்லக்கூடாதுன்னு அந்த டைம் சொல்லியிருந்தாங்க. இப்ப இவனுக்கு எதிராக போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. எவிடன்ஸ் 1 ஆரோனுடைய அம்மாவான ஜெனன் கொடுத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். 2வது இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்குது. இது அதே ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு நபர் வீட்டுல இருந்து பதிவானது. கரெக்டா 2:25 இருக்கிறப்ப ஆரோன் வந்துட்டு தோல்ல ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு அங்க நடந்து போற மாதிரி இதுல பதிவாயிருக்கு. ஆனா என்ன தோல்ல இருக்கு அப்படின்றது தெளிவா தெரியல. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல அலிஷாவோட கால்ல பெருசா எந்த ஒரு மண்ணுமே இல்ல, எந்த ஒரு அழுக்கும் இல்ல. அவங்க கடைசியா ஸ்லிப்பர் போடல, ஆனாலும் அவங்க கால்ல எதுவுமே ஒட்டல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா அவங்களோட கால் வந்துட்டு தரையில பட்டிருக்காது, அவங்கள வீட்டுல இருந்தே தூக்கிட்டு தான் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா இது ஆரோன் அலிஷாவை தான் தூக்கிட்டு போயிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எவிடன்ஸ் 3 அலிஷா இறந்து போனதுக்கு அப்புறமா அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பீச்சில் இருந்து சில துணிகள்லாம் வந்துட்டு அடிச்சுட்டு வெளில வந்து விழுந்தது. அதுல ஜாகிங் பாட்டம்ஸ் இருந்திருக்கு, ஜாக்கெட் இருந்திருக்கு, பாக்ஸர்ஸ் இருந்திருக்கு, ஷார்ட்ஸ் இருந்திருக்கு, கூடவே டி-ஷர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கிடைச்சிருக்கு. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு ஆரோனோட அம்மாவான ஜெனட் கிட்ட காமிச்சு இது உங்க பையனோட ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ஆமா இது என்னோட பையனோட ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே ஒரு நபர் வந்துட்டு ராபர்ட்டோட வீட்டுக்கு வெளியில ஒரு கத்தி கிடைச்சது அப்படின்னு முதல்ல போலீஸ் கிட்ட கொடுத்திருப்பாரு. அந்த கத்தியும் எடுத்துட்டு வந்து ஜெனட் கிட்ட காமிச்சு இந்த கத்தி உங்க வீட்டுல இருந்ததான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெனட்டும் ஆமா இந்த கத்தி எங்க வீட்டுல இருந்ததா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. இதெல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு எவிடன்ஸா சப்மிட் பண்றாங்க. எவிடன்ஸ் 4 அலிஷாவோட உடம்புல அங்கங்க ஆரோனோட ஷார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நூல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. அது பீச் ஓரத்துல கடந்த அந்த ஷார்ட்ஸை வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ் இது ஆரோனோட ஷார்ட்ல இருந்த நூல் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எவிடன்ஸ் 5 அலிஷாவோட உடம்புல மொத்தம் 14 இடத்துல முகத்துல கையில கால்ல அப்படின்னு சொல்லி 14 இடத்துல ஆரோனோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. எவிடன்ஸ் 6 அலிஷா கொலை செய்யப்பட்ட அதுக்கு அடுத்த நாள், அதாவது ஜூலை 3, 2018 ஆரோன் வந்துட்டு அவனோட போன் எடுத்து டிஎன்ஏலாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் டிஎன்ஏ சாம்பிளை எப்படி எடுப்பாங்க, அது எப்படிலாம் வந்துட்டு சீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சர்ச் பண்ணி பார்த்திருக்கான். ஆரோன் தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னா எதுக்காக இதெல்லாம் வந்து பார்க்கணும், அதுவும் அலிஷா இறந்து போனா அதுக்கு அடுத்த நாள் எதுக்காக இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கறாங்க. எவிடன்ஸ் 7 போலீஸ் ஆபீசர்ஸ் ஆரோன் கிட்ட எதுக்காக 2 தடவை நீங்க அன்னைக்கு நைட்டு வெளியில போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி போதைப்பொருள்
பொருள் வாங்குறதுக்காக 2வது தடவை வெளில போனேன். அப்ப 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு போதைப் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்க எந்த 2 பேர்த்துக்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்றத கேட்டு அந்த 2 நபர்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல அன்னைக்கு நைட்டு ஆரோனை நாங்க மீட் பண்ணவே கிடையாது, நான் எந்த போதைப் பொருளும் தர கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த 2 பேருமே சொல்லிடுறாங்க. எவிடன்ஸ் 8 ஆரோன் கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் 50 கிலோக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு வெயிட் கொடுத்து தூக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆரோன் வந்துட்டு அந்த 50 கிலோ வெயிட்டுமே ரொம்ப அசால்ட்டா தூக்கி இருக்காரு. இதை வச்சு பாக்குறப்ப 22 கிலோ மட்டும் இருக்கக்கூடிய அலிசாவை அவரு ரொம்பவே அசால்ட்டா தூக்கி இருக்காரு. இந்த மாதிரியான பல எவிடன்ஸ் வந்துட்டு கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. கோர்ட்ல இந்த கேஸ் வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு தடவை இது வரைக்குமே எங்கேயுமே பேசாத ஆரோன் வந்துட்டு அந்த கோர்ட்ல பேசுறான். அலிசாவை நான் கொலை பண்ண கிடையாது அப்படின்னு சொல்றான். அந்த கொலையை பண்ணது ராபர்ட்டுடைய கேர்ள் ஃப்ரெண்டான டோனி தான் அப்படின்னு சொல்றான். அதையும் நான் என்னுடைய கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு டோனியும் நானும் கராஜ்ல தவறான உறவுல இருந்தோம். இதுக்கப்புறம் தான் டோனி வந்துட்டு அலிஷாவை கூட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டான். இதுல இவன் யூஸ் பண்ண காண்டம்ல இருந்து சீமன் சாம்பிளை எடுத்து அலிஷாவுக்கு மேல அதை ஸ்ப்ரெட் பண்ணி நான் தான் இந்த கொலையை பண்ணேன், நான் தான் தப்பா நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். டோனிக்கு அலிஷாவை பிடிக்காது. ஏன் அப்படின்னா அலிஷா வந்துட்டு டோனியோட பொண்ணு கிடையாது, அது ராபர்ட்டோடைய பொண்ணு. நம்ம கடையில இந்த பொண்ணு வரக்கூடாது, இந்த பொண்ணு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்றதுனால டோனி தான் இந்த கொலையை பண்ணான். எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்றான். இதுக்கப்புறமா போலீஸ் ஆரோனை கூட்டு போயிட்டு 2 மணி நேரம் விசாரிச்சாங்க. அதே சமயத்துல டோனியை கூட்டு போயிட்டு விசாரிச்சப்ப எனக்கு அலிஷா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அலிஷாவை கொலை பண்ண கிடையாது, சொல்ல போனா அன்னைக்கு நைட்டு கூட நிறைய கதையெல்லாம் சொல்லி அவளை நான் தூங்க வச்சேன். ஏன் மேல இந்த மாதிரியான ஒரு அக்யூசேஷன் வைக்கிறது என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல அலிஷாவோட பாட்டி வந்துட்டு டோனி அலிஷாவை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாங்க. இவன் சொல்ற மாதிரி எந்த விதமான ஒரு விஷயமே அங்க நடக்க கிடையாது, இவன் வேணும்னே சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆரோன் பக்கமே திரும்புது. ஆனா ஆரோன் வந்துட்டு நான் எந்த ஒரு கொலையுமே பண்ண கிடையாது, வேணும்னே என் மேல போய் கேஸ் போடுறீங்க, நான் ஒரு அப்பாவி அப்படின்ற மாதிரி தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் மார்ச் 21, 2019 இவனை கூட்டு போயிட்டு ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் வந்துட்டு ட்ரீட் பண்றாரு. இந்த ட்ரீட்மெண்ட்ல ஆரோனை வச்சு நிறைய கட்டமா இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அவனோட டீப் மைண்டுக்குள்ள போயிட்டு நிறைய விஷயங்கள் கேதர் பண்றாங்க. இப்படி விசாரிச்சதுல டாக்டருக்கு சில தகவல்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் கோர்ட்ல சொல்றாரு. இதுபடி ஆரோன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலையை பண்ணது நான் தான், இந்த கொலையை பண்ணும்போது நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தேன். கோர்ட்ல இந்த கேஸை பத்தி மாத்தி மாத்தி பேசிக்கிறது, இந்த ட்ரையல் போய்கிட்டே இருக்கிறது எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் மனசுக்குள்ள என்னென்னலாம் பண்ணலாம், எந்த மாதிரியான கொடுமையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்தோம், அது எல்லாத்தையுமே நான் அந்த பொண்ணுக்கு பண்ணேன். அது கூடவே இவன் அந்த பொண்ணை என்னென்னலாம் பண்ணா அப்படின்ற இவனோட வக்கரமான எண்ணம் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். உண்மையாலுமே இதெல்லாம் பண்ணதுனால, இந்த கொலையை பண்ணதுனால நான் ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி இருந்திருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டாக்டர் வந்துட்டு கோர்ட்ல சொல்றாரு. கூடவே அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல சில விஷயங்களை சொல்றாரு. ஆரோனுக்கு கொஞ்சம் கூட இரக்கமும் இல்ல, அவனுக்குள்ள கருணையும் இல்ல. இவன் ரொம்பவே ஆபத்தான ஒரு பையன், இவனை இப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னா இவன் பிற்காலத்துல பெரிய சைக்கோவா வருவான், இவன் பல பேர்த்த கொலை பண்ணுவான் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல இவர் சொல்லியிருக்காரு. இந்த கேஸோட தீர்ப்பா இவனுக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகல அப்படின்றதுனால இவனுக்கு ஆயுள் கால தண்டனை கொடுக்க முடியாது. அதனால இவனுக்கு 27 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் 10 செப்டம்பர் 2019 ஆரோன் வந்துட்டு மேல்முறையீடு பண்றான். இதுபடி 27 வருஷமா இருந்த இவனோட ஜெயில் தண்டனை வந்துட்டு 24 வருஷமா மாறும். இதுபடி 2042ல, அதாவது ஆரோனுக்கு 42 வயசு இருக்கப்பதான் இவன் வெளியில வருவான். இவனை 23 வயசு வரைக்கும் சிறுவர் ஜெயிலையும் அதுக்கு மேல அடல்ட் ஜெயிலுமே போட சொல்லி இருக்காங்க. இந்த தீர்ப்பை கேட்ட அலிஷாவுடைய அம்மாவான ஜார்ஜினாவுக்கு இது ரொம்பவே கடுப்பா இருந்திருக்கு. ஒரு 6 வயசு சின்ன பொண்ணு இவ்வளவு கொடூரமா மோசமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிருக்கான். அவனுக்கு நீங்க வெறும் 24 வருஷம் மட்டும்தான் ஜெயில் தண்டனை தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 24 வருஷம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் மட்டும் அவன் என்ன திருந்திரவா போறான்? இந்த வயசுல இருக்கப்பவே இந்த மாதிரி எல்லாம் பண்றான், கண்டிப்பா வெளியில வந்தான் அப்படின்னு சொன்னா பல பொண்ணுங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி ஜார்ஜினா வந்துட்டு சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த இந்த கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆரோன் தான் வந்துட்டு முக்கிய குற்றவாளி, அவன் மேலதான் எல்லாம் தப்பு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இருந்தாலும் அவன் மென்டலி டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கிறப்ப இவனை ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ப்ராப்பரா வந்துட்டு மெடிக்கல் அப்சர்வேஷன்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கொலை நடக்காம கூட இருந்திருக்கும். அநியாயமா ஒரு உயிர் வந்துட்டு போயிருக்காது. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதை பத்தி நம்ம அங்க வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம்.